எரிபொருள் கப்பல்கள் நாட்டை வந்தடைந்திருக்கின்றன. எனவே எரிபொருளுக்கான தட்டுப்பாடு தொடர்பான விடயத்தில் மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்பதான ஒரு தகவலும் முக்கியமாக இருப்பதை காணலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகை அதற்கு தலைப்பிடுகிறது. நாட்டை வந்தடைந்த எரிவாயு எரிபொருள் கப்பல்கள் என்பதாக வீரகேசரி பத்திரிகை தொடர்பான செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. உஸ்வெட்கையாவ தல்யாட்டியவத்தை எரிவாயு இறக்குமதி முனையத்திற்கு நேற்று புதன்கிழமை காலை 2 திரவ பெட்ரோலிய எரிவாயு தாங்கி கப்பல்கள் வந்தடைந்திருக்கின்றன. குறித்த முனையத்தில் எரிவாயுவை இறக்கும் பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்தோடு நேற்றைய தினம் அதிகாலை எரிபொருள் தாங்கி கப்பல் ஒன்றும் நாட்டை வந்தடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. செவ்வாயன்று விசேட ஊடகவியலாளர் மாநாட்டில் கருத்து வெளியிட்ட ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இம்மாதத்தில் இலங்கை ஏற்கனவே 38,000 மெட்ரிக் டன் எரிவாயுவை இறக்குமதி செய்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்வதற்கு தேவையான விநியோகத்தை உறுதிப்படுத்தும் வகையில் அடுத்த 2 நாட்களில் மேலும் 33,000 மெட்ரிக் டன் எரிவாயுவை ஏற்றிய மற்றொரு கப்பல் வருகை தரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மார்ச் மாதத்துக்கான ஆரம்ப தேவை 33,000 மெட்ரிக் டன்னாக இருந்த போதிலும் தனியார் விநியோகஸ்தர் ஒருவர் விநியோகத்தை குறைத்த காரணத்தினால் லிட்ரோ நிறுவனம் ஊடாக 38,000 மெட்ரிக் டன் எரிவாயுவை அரசாங்கம் கொள்வனவு செய்ததாக ஜனாதிபதி விளக்கம் அளித்திருந்தார். தற்போது வருகை தந்துள்ள அந்த தொகையில் ஒரு பகுதி ஏற்கனவே சந்தைக்கு விநியோகிக்கப்பட்டதோடு சில பகுதிகள் உள்நாட்டு களஞ்சிய சாலைகளிலும் ஏனையவை மாலைத்தீவில் உள்ள களஞ்சிய சாலைகளிலும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். மற்றொரு எரிவாயு கப்பல் இன்று வியாழக்கிழமை அல்லது நாளை வெள்ளிக்கிழமை வருகை தரும் என எதிர்பார்க்கப்படுவதோடு இதன் மூலம் தட்டுப்பாடுகள் ஏற்படாமல் தடுக்கப்படும் என அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. அடுத்த எரிவாயு விநியோகம் ஏப்ரல் 21 முதல் 23 காலப்பகுதியில் திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்த ஜனாதிபதி எரிவாயு சந்தையில் நெருக்கடி ஏற்படும் அபாயம் மிகவும் குறைவு எனவும் பொதுமக்களுக்கு உறுதியளித்திருக்கிறார். எனவே அந்த அடிப்படையில் தான் இப்போது நாட்டுக்கு எரிவாயு மற்றும் எரிபொருள் கப்பல்கள் வந்திருக்கின்ற விடயம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. நேற்றைய தினம் அந்த எரிவாயு மற்றும் எரிபொருளை இறக்குகின்ற அல்லது கப்பலிலிருந்து இறக்கி அதனை சேமிக்கின்ற செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் இவற்றிலே கூட்டுத்தாபனம் அறிவித்த விவகாரங்களும் முக்கியமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்றைய அருண பத்திரிகை ஒரு செய்தியை தருகிறது. இப்போது இந்த எரிபொருள் மசகு எண்ணெயின் விலை குறைவடைகிறது என்பதான ஒரு தகவல் இருக்கிறது. அருண பத்திரிகை கூறுகிறது பொரத்தல் மில பஹாலட்ட என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய தினம் அருண பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அது குறித்தும் நாங்கள் இப்போது பார்க்கவிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் அமெரிக்காவினுடைய இந்த பிராண்ட் ரக எரிபொருளினுடைய அல்லது மசகு எண்ணெய் ஒரு பேரனுடைய விலையானது $102.8 வரை இப்போது குறைவடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்றைய தினம் வரையான தகவலை அடிப்படையாக வைத்து இந்த விவகாரம் இருக்கிறது. எனவே $100 அண்மித்துதான் சகல எரிபொருள் விலைகளும் காணப்படுகிறது. இருந்த போதிலும் ஓரளவு குறைவடைந்திருக்கிறது. அமெரிக்காவுடைய பிராண்ட் ரக மசகு எண்ணெய் ஒரு பேரலின் விலையானது $102.8 நேற்றைய தினம் குறைவடைந்திருப்பதாக அந்த செய்தி இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம். அதே போல ஏனைய கடந்த 16ஆம் தேதி இந்த பிராண்ட் ரக எரிபொருள் விலையானது $106 வரை அதிகரித்து காணப்பட்ட போதிலும் இப்போது அது குறைவடைந்திருப்பதான செய்திகள் முக்கியமாக இருப்பதை காணலாம். அதே போல WTI மசகு எண்ணெயின் ஒரு பேரலின் விலையானது $94.41 இப்போது காணப்படுவதாகவும் அந்த தகவல்களும் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இப்போது எரிபொருள் விலை குறைவடைந்திருப்பதாக கூறப்பட்டாலும் நாளுக்கு நாள் அது ஏறி இறங்கி கூடி குறைந்து கொண்டிருக்கின்ற விலையாக நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே நிலையான ஒரு விலையில் அது இல்லை, இருந்ததை விட அதிகரித்த நிலையில் தான் இப்போதும் எரிபொருள் விலை காணப்படுகிற விவகாரங்களும் பிரதானமாக இருப்பதை காணலாம்.